பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 8 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் உங்கள் விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் சம்மதிக்க எவ்வளோ நாளானாலும் சரி காத்திருந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க, இங்கே பார், எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்கப்பா. நானும் அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் மகளா இந்த வீட்லேயே நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக சண்மதி ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு அவங்க அண்ணன் அருண் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திக்னு பேர் வந்ததும் அவன் தான்ப்பா கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி அவரே பேசுகிறாரு. என்னையா வேணும் உனக்கு? ஆஃப்டர் ஆல் டிரைவராக இருந்துட்டு எப்படி லாயரை காதலிக்க தைரியம் வந்துச்சு? அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கங்கிறாங்க கார்த்திக். நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அருண். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கார்த்திகை முதல்ல எனக்கு தான் பிடிச்சது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. ஷடப், நான்சென்ஸ், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன மிரட்டி பார்க்குறியா? நான் பெர்மிஷன் கொடுக்க வரைக்கும் நீ காத்துட்ருப்பியா? இங்கே பார், நிதானமாக யோசி. பெத்த அப்பனா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் யோசிக்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதியோட அப்பா அங்கேருந்து ரொம்ப கோவமாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் சண்மதி தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா, சண்மதி மத்தியானத்துலேருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க, இந்த பாலையாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு பாலை கையில் கொடுக்கவும், பாலை குடிக்கிறேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி சாப்பிடாமலாம் இல்லை, தண்ணி குடிக்கிற மாதிரி கிச்சனுக்கு போய் லைட்டாக சாப்பிட்டு தான் வந்தேன். அம்மா நல்லா பசிமா அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. உங்கள் அப்பா சாப்பிடலங்கிறாங்க, அப்போ நீயும் சாப்பிட்ருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி சாப்பிட முடியும்? உங்கள் அப்பா முதல்ல கோவமாக இருந்தார், இப்போ வருத்தமாக இருக்காரு அப்படின்னு சொல்ல, எதுக்குமா வருத்தம் பண்ணோம்? லவ் பண்ணுறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? நான் என்ன உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒருத்தரையாக காதலிச்சிட்டேன்? கார்த்திகை உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக் நல்லவர் நீயே சொல்லியிருக்கியேம்மா. அவரை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தியேம்மா. கார்த்திக் என் உயிரையே காப்பாற்றிருக்காருமா. நானும் அவரும் கிளைண்ட்டை பார்க்குறதுன்னு ராத்திரி பகலமாக சுற்றியிருக்கோம். ஆனால் அவர் என்கிட்ட அவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிட்டாருமா. அவர் நல்லா படிச்சிருக்காரு, ஏதோ டிரைவர் வேலை பார்க்குறத அப்பா கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறாரு. ஆனால் கார்த்திக் நல்லா படிச்சிருந்தாலும் டிரைவர் வேலையை கௌரவமாக நினைக்கிறாரு. எங்கள் 2 பேரில் யாருமா கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சண்மதி கேட்க, நீ பேசுகிறதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு புரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் ஏமா அப்பாவுக்கு இவ்வளோ பிடிவாதம் அப்படின்னு சொல்லி கேட்க, பொண்ணோட வாழ்க்கையை பற்றி பெற்றவங்க கவலைப்பட மாட்டாங்களா சண்மதி? தான் நம்புகிற ஒருத்தருக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு எந்த ஒரு பெற்றவங்களும் விரும்புவாங்க. பொண்ணு விரும்பிட்டாங்கன்னதும் எப்படி உடனே சரின்னு சொல்லுவார்? மெதுவா அப்பாவுக்கு புரியவே அப்படின்னு சொல்ல, அம்மா நான் உங்ககிட்டயும் இதை கேட்குறேன், கார்த்திகை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா சொல்லுமா, நான் தப்பு பண்ணிட்டதா நீயும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அப்படி எதுவும் நினைக்கலங்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் ஏம்மா அப்பா கிட்டே எனக்காக பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவராக மனசு மாதிரி வந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது சண்மதி. அவரை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பமோ உடன்பாடோ இல்லை. நீ நிதானமாக அவரை சமாதானப்படுத்து, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல சரிங்கிறாங்க சண்மதியும். இன்னொரு பக்கம் கார்த்திக் சண்மதியோட அப்பாவை பார்க்குறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு லாயர் வெளியே வரவும், சார் நான் சீனியர் லாயர் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி வெயிட் பண்ணுங்கள் நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி அவரும் உள்ளே போய் கேட்குறாரு. இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லுங்கள், நான் இப்போல்லாம் யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. முக்கியமாக கார்த்திக் தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அவர் சுத்தமாகவே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கார்த்திக் யோசிச்சுட்டே அப்படியே தயங்கி வெளியே நிற்கிறாங்க. சண்மதியோட அப்பா சொன்னதை அப்படியே வந்து அந்த லாயரும் கார்த்திக் கிட்ட சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாரு கார்த்திக். கடைசியாக வேலை முடிச்சுட்டு சண்மதியோட அப்பா கீழே இறங்கி வர, சார் உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க, ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இங்கே பாரு நான் எதையும் கேட்க தயாராக இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்காத, கொஞ்சம் வழி விடு அப்படின்னு சொல்ல, சார் ப்ளீஸ் சார்னு கார்த்திக் கெஞ்சிட்டே நிற்க, சொன்னால் புரியாது வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து சண்மதியோட அப்பா ஸ்பீடாக கீழே இறங்கி வந்துடுறாரு. அடுத்ததாக கார்த்திக் அவரு வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே ஒர்க் பண்ணுற ஜூனியர் லாயர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறம் சண்மதி மட்டும் இருக்காங்க. கார்த்திக் போய் சண்மதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீ ஏன் கார்த்திக் அங்கே போன? அப்பா தான் கோவமாக இருக்காருன்னு தெரியும்ல, இருக்கிற பிரச்சனையில் நீ வேற ஏன் கார்த்திக் போய் அவர்கிட்ட பேசின அப்படின்னு சொல்லி சண்மதி கேட்டுட்ருக்க. இல்லை சண்மதி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல வர, அதுக்குள்ளே ஒரு லாயர் வந்து உங்களை சீனியர் லாயர் கூப்பிட்றாங்கன்னு சொல்ல உள்ளே போய் கார்த்திக் நிற்கவும், இங்கே பாருப்பா, நீ இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கான சம்பள பணம், இன்னைக்கு வரைக்கும் நீ வேலை செஞ்சதில்ல, அதுக்கு வரைக்கும் சம்பளம் இதில் இருக்குது. இது வேலை செய்யறதுக்கான இடம், லவ் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. உனக்கு இந்த இடம்லாம் சரி வராது, நாளையிலேருந்து நீ வேற இடம் பார்த்துக்க அப்படின்னு அந்த லாயர் சொல்ல, சார் ப்ளீஸ் சார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை, உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சு, நீ கிளம்பு, உன்னதான் சொல்கிறப்பா, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக வெளியே வந்துடுறாங்க. சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சண்மதி கேட்க, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க கார்த்திக். வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு சண்மதி கேட்க, எல்லாம் நம்ம விஷயத்த கேள்விப்பட்டுதான் அப்படின்னு சொல்ல, அது நம்மளோட பர்சனல்,
அதுக்கும் உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சண்மதி கேட்டுட்டு இருக்க, சண்மதி கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, வா கிளம்பலாம் அப்படின்னு சீனியர் லாயர் வந்து கூப்பிட சண்மதி அப்படியே திரு முழிக்கிறாங்க. சண்மதி கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொன்ன, வா கிளம்பலாம் அப்படின்னு ஹார்ஷா பேச கார்த்தியும் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. கார்த்திக் இன்னும் நீங்க கிளம்பலையா? நான் தான் சம்பளம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, வா கிளம்பலான்னு சொல்லிட்டு சண்மதியை கூட்டிட்டு போயிடுறாரு அந்த சீனியர் லாயர். சண்மதி ரொம்ப கோவமாகவும் வேகமாகவும் வீட்டுக்கு வந்து அப்பா எங்கம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா உள்ள போய் அவங்க அப்பா முன்னாடி நிற்கவும், நான் உன் கல்யாண விஷயத்துல சொன்னது யோசிச்சு பாத்தியாமா? உன் கல்யாண விஷயத்துல நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல கார்த்திகை நான் லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தது ஆத்திரத்துலயோ இல்ல அவசரத்துலயோ எடுத்த முடிவு இல்லப்பா, நான் யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவு. நீங்க இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணி உங்க மேல வச்சிருந்த அன்பையும் மரியாதையும் டேமேஜ் பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க, சண்மதி என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரிஞ்சதுனாலதான்ப்பா வருத்தமா இருக்கு அப்படின்னு சண்மதி சொல்ல, உன் விருப்பம் போல நான் உன்னை விட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு நினைச்சா நான் சந்தோஷமாவே இருக்க முடியாதேப்பா அப்படின்னு சொல்ல, ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம் ஆனா அது தப்புன்னு பெத்தவங்க சொல்லும்போது அதை பத்தி யோசிக்கணும், மறுபரிசீலனை செய்யணும், எமோஷனலா எதுவும் முடிவெடுக்காம அறிவுபூர்வமா சிந்திக்கணும், அதுதான் நீ படிச்சதுக்கு உண்டான அடையாளம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியாப்பா, எங்க சீனியர் கிட்ட சொல்லி கார்த்திகை வேலையை விட்டு போக சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க ஆஃபீஸ்ல கார்த்திக்கு வேலை இல்லைன்னா நானும் கார்த்திக்கும் பார்த்துக்க முடியாதா, பேசிக்க முடியாதா? ஏன்பா இப்படி சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷட்டப், என்ன விட்டா பேசிட்டே போற? நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்பிக்கை இல்லைனா உன் சீனியர் கிட்ட நீ போய் பேசிப்பார். நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கலன்னு என் மேல இருக்கிற கோவத்தை இப்படியெல்லாம் காட்டாத. நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா பொண்ணை பத்த எல்லா அப்பாவும் எடுக்கிற முடிவை தான் நானும் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பா இது என்னோட வாழ்க்கை, அதை பத்தி முடிவெடுக்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அனுபவம் இல்லைன்னு சொல்றமா, வயசு கோளாறுன்னு சொல்றேன், உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, சண்மதி அப்படியே சிரிச்சுட்டே நிக்கவும், உனக்கு ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். இதோ நிக்கிறானே உங்க அண்ணன், இதை மாதிரி ஏதாவது காதல் கத்திரிக்கான்னு சொல்லியிருப்பானா? இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட உனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆசை இருக்கான்னு கேட்டேன், நீ வேணா அவங்ககிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட நீங்க அப்படி கேட்கலையப்பா அப்படின்னு சொல்ல, நீ ஒரு கேஸை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு வைராகத்தோட இருந்தியே, அப்புறம் எப்படி கவனத்தை செதற விட்ட சண்மதி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட அறியாம நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதைத்தான் நான் அறிவு கெட்டத்தானு சொல்றேமா அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி நிதானமா உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது கூட நான் தப்பு பண்ணலன்னு தான் எனக்கு தோணுதுப்பா. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் கேஸ் டீல் பண்றீங்களா? பெத்தவங்க அவசரமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க யாருமே கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு வரலையாப்பா அப்படின்னு சண்மதி பேசிட்டு இருக்க. சண்மதி நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, அதுவும் அப்பாட்ட இப்படி பேசுறது ரொம்ப தப்பு, நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. சரிங்க நான் பேசல, அமைதியாவே இருக்கேன். அப்பா மறுபடியும் நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் சம்மதத்தோட நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லை ஒருவேளை நீங்கள் சம்மதிக்கலைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படியே இருந்துக்கிறேன்ப்பா. கார்த்திகை எங்கள் சீனியர் லாயர் வேலையை விட்டு அனுப்புனதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்களோன்னு நான் நினச்சிட்டேன்ப்பா. சாரிப்பா, சில நேரம் எமோஷ்னல் ஆகி எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் சண்மதியோட அப்பா நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சண்மதியோட அம்மா வராங்க. எவ்வளோ நேரம் தான் இப்படி சாப்பிடாமையே நடந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி சாப்பிட முடியும் என்னால், பண்ணி வச்சிருக்கிற விஷயத்த நினச்சா அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னீங்க பொண்ணா? அவன் நல்லா படிக்கும்போது நல்லா மார்க் வாங்கும்போது ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சும் போது மற்றவங்க பாராட்டும் போது ஏன் பொண்ணுன்னு பெருமையாக சொன்னீங்க, இப்போ பொண்ணுன்னு சொல்கிறீங்க. அவள் தப்பு பண்ணிட்டாங்கிற ஒரு எண்ணம் எப்படிங்க உங்களுக்கு வந்துச்சு? நமக்கு தெரிஞ்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணி பல பேர் நல்லா தானேங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னமங்க திடீர்னு உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா, திடீர்னு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவள் பண்ணுது தப்பு இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, தப்பான பையனை விரும்பி இருந்தாதாங்க தப்பு, சண்மதி தப்பான முடிவெடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு டிரைவரை லாயருக்கு படித்த பொண்ணு காதலிக்கிறான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாங்க? வெளியே சொல்ல முடியுமா? அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க? பொண்ணை சரியாக வளர்க்கலன்னு என்னை கேவலமாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பேசட்டும், அதை பற்றி நாம் ஏங்க கவலைப்படணும்? நமக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் தாங்க முக்கியம். யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டுமே, மற்றவங்களுக்கு பயந்து நம்ம வாழ முடியாதுங்க. நான் தப்பு எதுவும் பண்ணலைன்னு அவள் சொல்கிறா, அவள் தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. தப்பான ஆளை விரும்புகிறதா தப்புன்னு எனக்கு தோணுது. கார்த்திக் மேலே நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, நான் எதுக்கும் உங்களை வற்புறுத்தலை. நீங்கள் சண்மதி மேலே கோவமாக இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு படல அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லிட்டு இருக்க. சண்மதியோட அப்பா அப்படியே யோசிக்கிறாரு. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.